الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله وقال نبينا صلى الله عليه وسلم رغم أنف دخل عليه رمضان ثم انسلخ قبل أن يغفر له أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பாசமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைந்து 2 ஜும்மாக்களை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மிக விரைவாக ரமதானினுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்களை மூடி திறப்பதற்குள்ளாக ரமதான் நம்மை விட்டு விடைபெற்றுவிடும். ஐயாமம் மஅதூதாத், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சில எண்ணப்பட்ட நாட்கள் தான் அந்த மாதங்கள், ஆதலால் அந்த மாதங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ரீதியில் அல்லாஹ் கூறுவார். இந்த முழு ரமதானும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்றால் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம், நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பாக இருக்கும். ரமதானை நாம் அடைந்து நோன்பு நோற்று இரவிலே நாம் நின்று வணங்குவதற்கான வெகுமதி என்ன? மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானிலே நோன்பு நோற்பவரினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் கொண்டு தூய்மையான எண்ணத்தோடு ரமதானினுடைய இரவுகளில் நின்று வணங்குபவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கதிரினுடைய சிறப்பு என்ன? மன்காம லைலத்துல் கதிர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. லைலத்துல் கதிரை யார் அடைகிறாரோ, நின்று வணங்குவாரோ, அல்லாஹ் அந்த நாளுக்கான கண்ணியத்தம், அல்லாஹ் அந்த நாளுக்கான சிறப்பாக கூறுவது உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ இந்த முழு மாதமும் இந்த மாதத்தினுடைய நோன்பாக இருக்கலாம், இந்த மாதத்தில் நாம் நின்று வணங்கக்கூடிய வணக்கங்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி என்னவென்றால், பெருமதி என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாக அல்லாஹுவின் தூதரினுடைய மற்றும் ஒரு வார்த்தை, ரஹிம அன்ஃபுன், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், தஹல அலைஹி ரமதான், அவன் வாழ்க்கையில் ரமதான் வருகிறது, சும்மன் சலக, பிறகு அவன் வாழ்க்கையை விட்டு ரமதான் விடைபெறுகிறது, கபில யுஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னிப்பதற்கு முன்பாக. காரணம், இந்த மாதத்தினுடைய பகலும் இந்த மாதத்தினுடைய இரவுகளும் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவினுடைய மன்னிப்பிற்கு சொந்தமான நாட்கள் இந்த நாட்கள். ஆனால் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் ரமதான் வருகிறது, 30 நாட்கள் அவன் அனுபவித்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அவனை மன்னிக்காவிட்டால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், இழிவு உண்டாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இனி ஒரு அறிவிப்பில் வானவர்களினுடைய கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிக்குகிறார்கள். அப்போ ரமதான் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம்,
நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வெகுமதி பெருமதி. ஒரு கால் நாம் மன்னிப்பை அடையாவிட்டால் அல்லாஹ் இந்த மாதத்திலும் யாரையேனும் ஒருவரை அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் அவனை விட நாசம் எதுவும் இல்லை என்ற ரீதியில் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்போ நம்முடைய பாவங்கள் களையப்பட்டே ஆக வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த விலை கொடுத்தேனும் இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நம்மில் பல சகோதரர்கள் நோன்பு நோக்குகிறோம், நம்மில் பல சகோதரர்கள் இரவிலே நின்று வணங்குகிறோம், நம்மில் பல சகோதரர்கள் பல நல்ல அமல்களுக்கு திட்டமிடுகிறோம். எல்லாம் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், என் பாவங்கள் சுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹுவிற்கு முன்பாக நான் பரிசுத்தமானவனாக எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் பல அமல்களுக்கு போட்டி போட்டு செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமையானால் அல்லாஹ் அதற்கு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறான். அதுதான் மிக பிரதானமான நிபந்தனை. அந்த நிபந்தனை தவறப்படுமையானால், அந்த நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆகுமையானால், நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதில் மிக பிரதானமான மிக முதன்மையான முதல் நிபந்தனை, முதலில் நாம் பாவத்தை விட்டு விலகி நிற்க வேண்டும். நாம் பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகிறோம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்கு தருகிறான். எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்? நாம் எந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு முதலிலே நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். குர்ஆனினுடைய வார்த்தை சூரா ஆல இம்ரான் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. யார் அந்த சொர்க்கத்திற்குரியவர்கள்? அவர்கள் ஒரு அசிங்கமான ஒரு அநியாயமான காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டால் அல்லாஹுவினுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரும் பொழுது உடனடியாக அந்த பாவத்தை விட்டு அவர்கள் வெளியே வருவார்கள், அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மீண்டும் அந்த பாவத்திலே அவர்கள் விடாப்பிடியாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹுவிடத்தில் எந்த பாவத்திற்காக விலகினார்களோ, எந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதாக ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்களோ, அல்லாஹுவினுடைய ஞாபகம் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவார்கள். மீண்டும் அந்த பாவத்திலே அறிந்தவர்களாக அந்த பாவத்தை விடாபிடியாக உடும்பு பிடியாக பிடித்து கொண்டு அந்த பாவத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதாக சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 115வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டுகிறார். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? நம்மில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அது அநியாயமான பாவமாக இருக்கலாம், ஆபாசமான அசிங்கமான பாவங்களாக இருக்கலாம். நம்மில் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்றாலும் ஜக்கருல்லாஹ், அல்லாஹுவினுடைய ஞாபகம் வரும் பொழுது அந்த பாவத்தை விட்டு மீள வேண்டும், அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் அந்த பாவத்தின் பால் விழாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த மாதத்தில் நின்று வணங்குங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்? இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எந்த பாவத்தை நாம் செய்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் முதலில் வெளியே வர வேண்டும். நம்மில் பல சகோதரர்கள் இரத்த பந்தத்திற்கு கொடுக்க வேண்டிய அனந்தர சொத்துக்களை கொடுக்காமல் நீண்ட நெடிய நேரம் கால் கடுக்க கியாமிலே தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறார், சுஜூதிலே கண்ணீர் வடிக்கிறார், தாடிகள் நலைகிறது, கண்களினுடைய கண்ணீர்கள் அருவியாய் கொட்டுகிறது. ஆனால் தன்னுடைய இரத்த பந்தத்திற்கு போய் கொடுக்க வேண்டிய ஃபரீதத்தன் மீனல்லாஹ், குர்ஆனினுடைய வார்த்தை சொத்து பங்கீடை பற்றி அல்லாஹ் பேசி முடிக்கும் பொழுது அல்லாஹ் 2 வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்வான். ஃபரீதத்தன் மீனல்லாஹ், இது நீங்கள் தீர்மானித்து இறக்கப்பட்டு உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் அல்ல. ஃபரீதத்தன் மீனல்லாஹ், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஃபராயிதுகள், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கடமைகள்.
எல்லோருக்கும் தெரியும், ஃபரீத் என்பதாக தெரியும், ஃபராயித் ஃபர்து என்பதாக நாம் சொல்கிறோம் அல்லவா. அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கடமை இந்த கடமை. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இதே சொத்து பங்கீட்டில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய எல்லை கோடு. வமை யத்தஅத்த ஹுதூதல்லாஹ், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காமல் இரத்த பந்தத்திற்கு சேர வேண்டியதை அல்லாஹ் கணக்கிட்டு, ஓ மனிதா, ஓ ஆண்மகனே, ஓ பெண்மகளே, ஓ கணவனே, ஓ மகனே, தகப்பனே, சிறிய தகப்பனே என்பதாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அழைத்து, நீங்கள் இவர்களுக்கு இவ்வளவு சொத்தை கொடுக்க வேண்டும், நீங்கள் இவர்களுக்கு இவ்வளவு பங்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்ததற்கு பிறகு அதை கொடுக்காமல் யார் தன்னை சொந்தமாக்கி வைத்திருப்பாரோ, தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய எல்லை மறந்து விடாதே என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப பாவத்தை விட்டு முதலில் நாம் வெளியே வர வேண்டுமையானால், நம்மை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமையானால், நாம் எந்த பாவம் செய்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நம்மில் பல சகோதரர்கள் பெற்றெடுத்த தாய்க்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர் உண்டு. உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்காமல் தான் வைத்திருக்கக்கூடிய சொத்து எத்தனையோ சகோதரர்கள் நம்மில் உண்டு. இரவிலே நிற்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், அயல்வாசிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் உண்டு. தன்னோடு வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், அல்லாஹுவினுடைய வார்த்தை, இந்த மாதம் அல்லாஹுவினுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மாதம். அல்லாஹ் நம்மை முழுமையாக மன்னிக்க வேண்டுமையானால் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய முதல் நிபந்தனை, அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வருவோம். அது எந்த பாவமாக இருக்கலாம். ஒரு புறம் சொத்து பங்கீடாக இருக்கலாம், மறுபுறம் வியாபாரமாக இருக்கலாம், மறுபுறம் திருமணமானவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். அந்நிய பெண்களோடு தொடர்பிலே இருக்கிறோம். ரமதானிலே நாங்கள் நோன்பு நோக்குகிறோம், ரமதானிலே நின்று வணங்குகிறோம், பகல் முழுவதும் கண்ணீர் வடிக்கிறோம். நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹும்ம குஃபிர்லி, அல்லாஹுவே நீ என்னை மன்னிக்கணும், அல்லாஹுவே நீ என்னை மன்னிக்கணும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹுவே எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா, அல்லாஹுவே தெரிந்து செய்த பாவத்தை, தெரியாமல் செய்த பாவத்தை, ஆனால் பாவத்திலேயே இருக்கிறோம். யாரை நாம் ஏமாற்றுகிறோம்? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு அன்ஃபுஸஹும் வஹும் யஅலமூன். அவர்கள் யார் விடாப்பிடியாக அந்த பாவத்தை பிடித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை மன்னிக்கிறேன். எப்ப அல்லாஹ் மன்னிப்பான்? அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அசிங்கமான தொடர்கள், ஆபாசமான தொடர்பு, தவறானவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், தவறானவர்களோடு பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ரமதானினுடைய ஒரு மாதம் மட்டும் யோக்கியவான்களாக, ரமதானினுடைய ஒரு மாதம் மட்டும் தவறான காரியங்களில் ஈடுபடாமல், ரமதான் கழிந்தவுடன் மீண்டும் நாம் தவறிலே ஈடுபடுவோமேயானால் என்ன மன்னிப்பு இருக்கிறது? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தഖல ரமதான், ரமதான் நுழைந்து யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ, யாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், யார் பாவத்திலேயே இருக்கிறாரோ அவரை எப்படி அல்லாஹ் மன்னிக்க முடியும்? செய்வதும் பாவம், காலையிலும் பாவம், மாலையிலும் பாவம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப தவறானவர்களோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியினுடைய மாதம். கடந்த காலங்கள் கடந்ததாக இருக்கட்டும். அல்லாஹ் நம்மை ஒரு புதுமையாக மாற்றுவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் இந்த மாதத்தை அடைவதற்கான ஒரு பெரும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கிறான். இந்த மாதமேனும் நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை நாம் பரிசோதிப்போம். எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது? யாரும் யோக்கியவான்கள் அல்ல, நாம் உட்பட எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும், குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்திற்காக மனம் திருந்துவது, தௌபா என்றால் என்ன? வெறுமனையாக கைகளை உயர்த்துவதல்ல. எந்த பாவம் நான் செய்தேனோ நான் அந்த பாவம் செய்துவிட்டேன் என்று உணர்ந்து இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதிமொழி எடுத்து
அந்த பாவத்தை விட்டு மீளுவதற்கு பெயர்தான் தௌபாவாக இருக்கிறது. ஆதலால் அன்பான உறவுகளே, தவறான தொடர்புகளிலே இருக்கக்கூடிய வாலிப அன்பர்கள், தவறான படங்களை பார்க்கக்கூடியவர்கள், இந்த மாதம் அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடிய மாதம். இதுவரை நடந்ததாக இருக்கட்டும். அல்லாஹுவினுடைய மன்னிப்பை பெற வேண்டுமையானால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். மிக முதன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த பந்தங்களை துண்டிக்கக்கூடியவர். நம்மில் பல சகோதரர்கள் நோன்பு நோக்குகிறார்கள். நம்மில் பல சகோதரிகள் ஜும்மாவினுடைய பயானுக்கும் கூட, இரவு தொழுகைக்கும் கூட கால் கடுக்க தூரத்திலிருந்து கூட வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் தன்னோடி பிறந்த சகோதரர்களோடு, தன்னோடி பிறந்த சகோதரிகளோடு, தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனோடு, தன்னுடைய இரத்த பந்தங்களோடு, தன்னுடைய கணவனினுடைய குடும்பத்தோடு பகமை காட்டக்கூடியவளாக இருக்கிறாள். ரமதானிலே நின்று கைகளை உயர்த்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை, யார் உறவுகளை துண்டிக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் கரங்களை உயர்த்துவார்களோ அல்லாஹ் அந்த கரங்களுக்கு பதில் கொடுக்கிறான். நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமையானால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை, ஸஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, துஅரதுல் அஅமாலு யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸி, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் தொழுத தொழுகைகள், நாம் நோற்ற நோன்புகள், இதோ நேற்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட்டிருக்கும். எல்லா அமல்களையும் அல்லாஹ் சந்தோஷத்தோடு அங்கீகரிக்கிறான். யார் சண்டையிடுவார்களோ, யார் பிரிந்திருப்பார்களோ, யார் பகமை காட்டுவார்களோ அவர்களினுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு, நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு சுஜூதிலே நின்று கொண்டு கண்ணீரோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். அல்லாஹுவே, நான் பாவம் செய்தவன், என் பாவங்களை மன்னிப்பாயாக. எப்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்? உறவுகளை சேர்ந்திருக்கும் பொழுது, இரத்த பந்தங்களை சேர்ந்திருக்கும் பொழுது. காலம் கடக்குகிறது சகோதரர்களே. எத்தனை நாட்களுக்கு பகமை உணர்வோடு வாழ்ந்து செத்து போக போகிறோம். ஏதோ ஒரு நாளிலே ஏதோ ஒன்றை காரணம் காட்டி நாம் இணைந்தே ஆக வேண்டும். அதனால் இந்த ரமதானை ஒரு காரணமாக காட்டி என்னுடைய இரத்த பந்தங்களோடு யார் பக்கம் சரி, யார் பக்கம் தவறு என்பதை விவாதிப்பதற்கான நேரம் அல்ல இந்த நேரம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், குர்ஆனில் 3 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை சபிக்குகிறான். 3 இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை சபிக்குகிறான். அந்த ஒருவன் அன் துகத்திஅ அர்ஹாமக்கும், சூரா முஹம்மத். இரத்த பந்தங்களை துண்டிக்கக்கூடியவன், இரத்த பந்தங்களோடு பகமை காட்டக்கூடியவன். என்னோடி பிறந்தவர்கள், என் தாய் தகப்பனோடி பிறந்தவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய இரத்த பந்தங்கள். எந்த சூழலிலும் இவர்களை பிரிவதற்கு, எந்த சூழலிலும் இவர்களை விட்டு விலகிச் செல்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கவே இல்லை. அவர்கள் இணை வைப்பாளர்களாகவே இருந்தாலும் நம்முடைய மார்க்கத்தில் ஆகப்பெரிய ஒரு பாவம் இருக்குமையானால் அது இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம் மட்டும்தான். அந்த பாவத்தில் இரத்த பந்தங்கள் இருந்தாலும் கூட நாம் அதை காரணம் காட்டி பிரிய கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு பதிவு செய்கிறது. குர்ஆனினுடைய வார்த்தை, வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைனி அனிஷ்குர்லி வலிவாலிதைக வஇலையல் மஸீர் வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஅஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உங்களை பெற்றெடுத்த உங்கள் தாய் தகப்பன் விவகாரத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை சிரமத்திற்கு மத்தியில் உங்களை அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். பல்வேறு கஷ்டத்திற்கு மத்தியில் உங்களை அவள் வளர்த்திருக்கிறாள். ஒரு கால் அல்லாஹுவினுடைய வார்த்தை, ஒரு கால் அவர்களுக்கு அறிவில்லாமல் தவறான ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டால் ஃபலா துத்திஅஹுமா, அந்த காரியத்தில் மட்டும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அதே நேரம் உலக ரீதியாக உங்களை பெற்றெடுத்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும், அவர்களுக்கு சேர வேண்டிய எல்லா கண்ணியத்தையும் போய் சேர்த்து விடுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய வார்த்தை. அபூ சுஃபியான் அன்றைய இறை மறுப்பாளராக இருக்கிறார். தன்னுடைய மகளை காண்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார். மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, வாப்பா வருகிறார். சிறு வயதிலேயே வாப்பாவின் மீது அதிக நேசம், வாப்பாவுக்கும் இவர்களின் மீது அளவுக்கு அதிகமான நேசம். ஒரே ஒரு பெண் குழந்தை அல்லவா, நேசம் என்பது கொப்பளித்து நிற்கிறது. மகள் தவறான கொள்கையில் இருப்பதாக அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். இறை மறுப்பாளர்களினுடைய தலைவர்
மதீனாவிலே தன் மகள் இருக்கிறாள், நீண்ட நாட்களாகிவிட்டது என்பதாக தன் மகளை சந்திப்பதற்காக பாசத்தோடி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்னுடைய தகப்பன் வருகிறார் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹுவின் தூதரே, ஆனால் அவர் ஒரு இறை மறுப்பாளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்கள் தகப்பனோடி போய் உறவாடுங்கள், உங்கள் தகப்பனுக்கு சேர வேண்டிய கண்ணியத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களேயானால், இரத்த பந்தம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்தாலும் கூட நாம் அவர்களை பிரியக்கூடாது என்று சொன்னால், உலக ரீதியாக வேற என்ன காரணத்தை சொல்லி என் உடன் பிறந்தவனோடு நான் பேசாமல் இருக்க முடியும்? என் உடன் பிறந்தவளோடு நான் என்ன பேசாமல் இருக்க முடியும்? பல சகோதரிகள், பல சகோதரர்கள் ரமதானுக்காக புதிய ஆடைகளை தேர்வு செய்வதற்காக, பெருநாளைக்கான புத்தாடைகளை வாங்குவதற்காக இப்பொழுதே நாங்கள் திட்டம் தீட்டுகிறோம். என்ன பெருநாள்? என் தாயோடி கொண்டாடாத பெருநாள், என் இரத்த பந்தத்தை அரவணைக்காத பெருநாள், என்னுடைய இரத்த பந்தத்தோடு நான் கை கோர்க்காத பெருநாள். என்ன புத்தாடை அணிந்து லாபம்? என்ன சுகுந்தங்களை தடவி லாபம்? உண்மையான பெருநாள் என்பது நம்முடைய இரத்த பந்தத்தோடு கெட்டி அணைத்து கொண்டு, காரணம் எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது. மனிதனை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா, மனிதன் வரம்பு மீறக்கூடியவன் தான். யார் பேச்சையும் மனிதன் கேட்க மாட்டான். படைத்தவனின் பேச்சையே நாம் கேட்பதில்லையே. நாம் புகார் வைக்கிறோம், என் தகப்பன் என் பேச்சை கேட்பதில்லை, என் மகன் என் பேச்சை கேட்பதில்லை, என் தம்பி எனக்கு உடன்பட்டு நடந்து கொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா, மனிதன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் என்பதாக. நாமே அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லையே, ஆதலால் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரத்த பந்தங்களை பிரியாமல், யார் இரத்த பந்தங்களை சேர்ந்து படைத்தவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களினுடைய பிரார்த்தனையை கபூல் செய்கிறான் என்பதாக, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய இரத்த பந்தங்களை இணைந்து இருக்க வேண்டும். அதனால அன்பான உறவுகளே, பாவங்களை விட்டு வெளியே வருவோம். அது எந்த பாவமாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியான பாவங்கள், ஒழுக்க ரீதியான பாவங்கள், கோபங்கள், போராமைகள், கொடூரங்கள், அந்த கள்ளங்கள், கபடங்கள் என்பதாக எந்த பாவம் நம்மிடத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு நாம் மீண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு நபி மொழியை ஞாபகமூட்டி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையானதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறான், தூய்மையான பொருளை மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செய்வான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் மீண்டும் கூறினார்கள், குர்ஆனிய வசனத்தை ஓதி பார்த்து கொள்ளுங்கள். யா அய்யுஹர் ருசுல் குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஅமலு ஸாலிஹா, யா அய்யுஹர் ருசுல் குலு மின் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ஓ இறை தூதரே, அல்லாஹ் உனக்கு ஆகுமாக்கியதை மட்டும் நீ புசிப்பாயாக. வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களில் நீ கவனம் செலுத்துவாயாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஆகுமாக்கினானோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த எந்த உணவுகளையும் நீங்கள் புசிக்காதீர்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பற்றி பேசுகிறார்கள். சும்ம தக்கர ரஜுல், ஒரு மனிதன் யதீலு ஸஃபர், நீண்ட பயணத்தில் இருக்கிறான். அஷ்ஹஸ அக்பர், அவனினுடைய முடிகள் எல்லாம் அந்த பயணத்தினுடைய புழுதிகள் தாங்கி நிற்கிறது, அவனினுடைய ஆடைகள் எல்லாம் பயணங்களினுடைய அழுக்குகள் தாங்கி நிற்கிறது. யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, வானத்தின் பால் தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறான். காரணம், அல்லாஹ் பயணத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கிறான். என்றாலும் ஒரு மனிதன் நீண்ட பயணம், நடைப்பயணமாக நீண்ட பயணம் நடந்து செல்கிறான். அவன் தலை முடிகள் எல்லாம் பரட்டையாய், அவனினுடைய ஆடைகள் எல்லாம் பயணத்தினுடைய அழுக்குகள் சுமந்து நிற்கும் பொழுது அந்த நேரத்திலும் அல்லாஹுவை மறக்காமல் யமுத்து யதஹு, தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறான். உயர்த்தியதற்கு பிறகு யா ரப்பி, யா ரப்பி, என்னை படைத்தவனே, என்னை படைத்தவனே என்று தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான்.
என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனினுடைய எந்த பிரார்த்தனைக்கும் பதில் கொடுக்க மாட்டான். காரணம் ஹராம், அவன் உண்ணக்கூடிய உணவுகள் ஹராமாக இருக்கிறது. வமஷ்ரபஹு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய குடிபானங்கள் ஹராமாக இருக்கிறது. வமல்பஸஹு ஹராம், அவன் அணியக்கூடிய ஆடைகள் ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாப லிதாலிக், ஹராமிலே வாழக்கூடியவன், ஹராமை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவனினுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி கபூல் செய்யக்கூடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளும் கபூல் செய்யப்பட வேண்டுமேயானால் நாம் பாவத்தை விட்டு மீற வேண்டும். ஹலாலான முறையில் நம்முடைய வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பொருட்களில் எங்கேனும் ஹராம் கலந்திருக்கிறதா? நம்முடைய பொருளாதாரத்தோடு எங்கேனும் ஹராம் கலந்திருக்கிறதா? அநீதங்கள் கலந்திருக்கிறதா? அக்கிரமங்கள் கலந்திருக்கிறதா என்பதாக நம்மை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யோசித்து நாம் திருந்தும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கபூல் செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், முந்தைய காலகட்டத்தில் ஒரு மனிதனை வியாபாரத்திற்காக கூலிக்காக தன்னுடைய மந்தையிலே அவனை அமர வைத்திருந்தான். காலையில் அந்த மனிதன் வருவான். மாலையில் செல்லும் பொழுது அவன் கையிலே பொருளாதாரத்தை கொடுத்து அவன் அனுப்பி வைத்து விடுவான். ஒவ்வொரு நாளும் காலையில் வருவது, மாலை நேரத்தில் தன்னுடைய உழைப்பிற்கான கூலியை வாங்கி கொண்டு அந்த மனிதன் செல்ல ஆரம்பித்து விடுவான். ஒரு நாள் அந்த மனிதன் காலையிலிருந்து மாலை வரை வேலை பார்த்தான். ஆனால் அந்த மாலை நேரத்தில் கூலி வாங்காமல் ஏதோ ஒரு அவசரமாக அந்த மனிதன் சென்று விட்டான். சென்றவன் அவ்வளவுதான், அப்படி ஒரே அடிப்படையில் சென்று போய்விட்டான். பல வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. உடனே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, நாம் ஒரு நாள் ஒரு மனிதனிடத்தில் நாம் வேலை பார்த்தோம் அல்லவா? காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய எஜமானிடத்தில் வேலை பார்த்தோம், முதலாளியிடத்தில். எப்பொழுதும் சம்பளம் வாங்கக்கூடிய நாம் அன்றைய ஒரு நாள் சம்பளத்தை நாம் வாங்க மறந்து விட்டோமே. இப்பொழுது நமக்கு ஒரு கஷ்டமான சூழல். ஆதலால் நாம் நம்முடைய எஜமானிடத்திலே போய் அந்த நாளை சொல்லி அந்த நாளுக்கான கூலியை கொஞ்சம் வாங்கினால் இந்த கஷ்டம் தீர்ந்துவிடும், நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் பல வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய முதலாளியை சந்திப்பதற்காக அந்த தொழிலாளி வருகிறான். வந்து சொல்கிறான், என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதலாளி சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னிடத்தில் என்னுடைய மந்தையில் வேலை பார்த்தவன் தானே. அவன் ஞாபகம் ஊட்டுகிறான், ஒரு நாள் உங்களிடத்தில் நான் வேலை பார்த்தேன், சம்பளம் வாங்காமல் மாலை பொழுதிலே சென்று விட்டேன், நானும் மறந்து விட்டேன், காலங்கள் கடந்து விட்டது, இப்பொழுது எனக்கு ஒரு தேவை, அதனால் உங்கள் மந்தையிலே வந்து நிற்கிறேன், அந்த ஒரு நாளுக்கான சம்பளத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகத்தின் வரலாறு அல்ல, ரசூலுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மடமைத்தனமான சமூகத்தினுடைய வரலாறை அல்லாஹுவின் தூதர் ஞாபகம் ஊட்டுகிறார்கள். உடனே அந்த முதலாளி சொல்கிறாராம், ஒரு நாளுக்கான கூலியை நீ வாங்க மறந்து விட்டாய், இதோ உனக்கு தருகிறேன் என்பதாக அவன் கையை பிடித்து ஒரு பெரிய ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தையை காட்டி சொன்னான், ஹாதா கன்சு, இதுதான் உனக்கான சொத்து, இதுதான் உனக்கான கூலி. இந்த மனிதன் சொன்னான், என்னை நீங்கள் கேலி அடிக்கிறீர்களா? நான் ஒரு நாள் அல்லவா காலையிலிருந்து மாலை வரை வேலை பார்த்தேன், அந்த ஒரு நாளுக்கான கூலி எனக்கு போதுமானது. முதலாளி சொன்னார், உண்மைதான், நீ வாங்காமல் சென்றதற்கு பிறகு உன்னுடைய அந்த கூலியை வைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கினேன், அந்த ஆட்டை பராமரித்திருக்கிறேன், அந்த ஆட்டினுடைய குட்டிகள் தான் இவைகள் எல்லாம், இந்த முழு மந்தையும் உனது சொத்துக்கு சொந்தமானது, இந்த முழு மந்தையும் உன்னுடைய ஒரு ஆட்டிலிருந்து வந்திருக்கிறது, அதனால் இது எனக்கு சொந்தமானதல்ல, இவை அனைத்துமே உனக்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதலாளிக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. அல்லாஹ்விடத்தில் இந்த வரலாறை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ் அவரினுடைய கஷ்டத்தை நீக்கினான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்களே. ஆனால் இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், குலு மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை ஆகுமானதை நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பிடுங்கள் என்பதாக நம்முடைய பொருளாதார ரீதியாக ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்வோம். நம்முடைய பொருளாதாரத்தில் எங்கேனும் தவறுகள் இருக்குமையானால் இந்த மாதத்தை காரணம் காட்டி உடனடியாக நம்மை நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதம் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக நம்முடைய சிறிய பெரிய அறிந்து அறியாமல் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்தவர்களாக பெருநாளினுடைய திடலில் புத்தாடை அணிவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளங்கள் யாவற்றையும் அல்லாஹ் பரிசுத்தவான்களாக தூய்மையானவனாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றி தரட்டும். அக்குல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பான உறவுகளே, நாம் எல்லோரும் நோன்பு நோட்டிருக்கிறோம். நோன்பிலே பல்வேறு அமல்களில் ஆர்வப்படுகிறோம். பல்வேறு அமல்களை தொடர்ச்சியாக நாம் செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஸாயிமீன் அஅதமு அஜ்ரன், சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் தூதரே எந்த நோன்பாக இருக்கும்? கூலியால், நன்மையால் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோன்பாளி யாராக இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நபித்தோழர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நோன்பு நோற்ற நிலையில் இது போன்ற ஒரு ரமதானினுடைய மாதம் எல்லோரும் நோன்பு நோட்டிருக்கிறோம். ஆனால் கூலியால், நன்மையால் மிகச்சிறந்த நன்மைகளை சொந்தமாக்கக்கூடிய நோன்பு எந்த நோன்பாக இருக்கும் அல்லாஹ்வின் தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸருஹுமுல்லாஹு தபாரக வ தஆலா ஸிக்ரன், எந்த நோன்புகள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறப்படுமோ, எந்த நோன்பாளி அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவாரோ, அதிகம் திக்ர் செய்வாரோ, அவர்தான் நோன்புகளிலேயே சிறந்த நோன்பை நோற்றவர், நோன்பாளிகளிலேயே சிறந்த கூலிக்கு சொந்தக்காரர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப நோன்பு என்பது வெறுமனையாக பசித்தோடி, தாகத்தோடி, பசியோடி இருப்பது மட்டுமல்ல. நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை திக்ர் செய்தவர்களாக, அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்பவர்களாக, அதில் மிக பிரதானமான இடம் திருமறை குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருப்பது. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, வியாபாரத்தில் இருப்போம், தொழில்களில் இருப்போம், பல்வேறு சூழல்களில் இருப்போம், எப்பொழுதும் குர்ஆனை கையிலே வைத்து ஓதக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் தூதரே, குர்ஆனுக்கு பிறகு அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை குர்ஆன், அதற்கு நிகரான ஒரு வார்த்தை எதுவும் இல்லை, குர்ஆன் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை என்றாலும் எல்லோருக்கும் அந்த சூழல் அமைவதில்லையே. வியாபாரிகளுக்கு, பயணத்திலே இருக்கக்கூடியவருக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, கூலி வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அது போன்ற சூழல்கள் அமைவதில்லை. வீட்டிலே பெண்கள் சமைக்கும் பொழுது குர்ஆனை எப்பொழுதும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் அமையப் போவதில்லை. ஐதன் ரசூலுல்லாஹ்வினுடைய தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆனுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு வார்த்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை தான் குர்ஆனுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை என்பதாக. ஆதலால் நோன்பு என்பது வெறுமனையாக கடந்து செல்லாமல் அல்லாஹுவின் ஞாபகங்களால், அல்லாஹுவை திக்ர் செய்தவர்களாக, அல்லாஹுவை துதித்தவர்களாக, வியாபாரங்களில், கடைகளில், பெண்கள் சமைக்கும் பொழுது நம்முடைய நாவுகள் அல்லாஹுவை திக்ர் செய்தவர்களாக. ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படும் ஒரு நபித்தோழர் அப்பொழுதுதான் இஸ்லாத்திற்குள்ளாக வந்திருப்பார். குர்ஆன் எல்லாம் அவருக்கு எதுவும் மனனம் இல்லை, குர்ஆனை எல்லாம் எதுவும் அவருக்கு மனனம் இல்லை. இப்பொழுது அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்பார், குர்ஆனில் எதுவுமே மனனம் இல்லை. ரசூல் தொழக்கூடிய முறையை கற்றுக் கொடுப்பார்கள். தக்பீர் கட்டியதற்கு பிறகு சனா ஓத வேண்டும், சனாவுக்கு பிறகு சூரா ஃபாத்திகா ஓத வேண்டும், துணை சூரா ஓத வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தோழர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரை, இப்பொழுதுதான் நான் புதிதாக வந்தவன், எனக்கு எதுவும் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 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 என்று நீ தொழுகையில் சொல்லிக் கொண்டிருப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், குர்ஆனுக்கு நிகரான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆதலால் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரினுடைய நோன்பு சிறந்த நோன்பு என்றால் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களினுடைய, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களினுடைய நோன்பு என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களது நோன்பு நேரங்களில் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். அன்பான உறவுகளே, ஒவ்வொரு வருடமும் போன்று நம்முடைய மஸ்ஜிதை தக்வா ராமநாதபுரத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய நம்முடைய மஸ்ஜிதினுடைய நோன்பு கஞ்சிக்காக 6000 என்பதாகவும், இஃப்தாரினுடைய செலவுக்காக 3000 என்பதாகவும், கடைசி 10 நாட்கள் ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அமல்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கான இரவு உணவாக 15000 என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். அதனால் பெரிய அளவிற்கு பொருளாதாரம் நம்முடைய மஸ்ஜித், நாம் அமல் செய்யக்கூடிய மஸ்ஜித், தொழுகையாளிகளுக்கும் நோன்பாளிகளுக்கும் அன்ஃபத்தர ஸாயிமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு மனிதர் நோன்பு நோற்றவர்களுக்கு உண்ணக்கூடிய, நோன்பு திறப்பதற்கான வாய்ப்புகளை, நோன்பு திறக்கக்கூடிய ஆகாரங்களை யார் தயார் செய்வார்களோ, உருவாக்கி கொடுப்பார்களோ, அவருக்கு நோன்பு நோற்றவரினுடைய கூலி கிடைக்கும். நாம் ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்யும் பொழுது நாமும் நோன்பு நோட்டிருக்கிறோம், 2 நபர்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கிறது. பொழுது நான் ஒரு நோன்பு நோட்டிருக்கிறேன், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக அல்லது நோன்பு வைப்பதற்காக நான் உதவி செய்யும் பொழுது 2 நோன்புகள் நான் வைத்த நன்மை நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜிதினுடைய
இந்த கஞ்சி செலவுக்காகவும் உணவுக்காகவும் அதிகமாக உதவி செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ان الله يأمر بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.